வெல்கம் டு TAF IAS அகாடமி. மை இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 2ஓட ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following statements are true about turtles? First one, male sea turtles live their life entirely in the ocean. So sea turtle male turtle வந்து பார்த்தீங்கன்னா ஓஷனில் தான் என்டையர் லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ புக்லேயும் அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேல்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஃபீமேல் டர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணுறதுக்கு கோஸ்டல் ரீஜனுக்கு வரும். தேர் ஆர் 6 ஸ்பீஷியஸ் ஆஃப் டர்ட்டில் இன் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீஷியஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கோஸ்டல் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீஷியஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபீமேல் சீ டர்ட்டில்ஸ் கம் அஷோர் டு லே எக்ஸ். ஸோ ஃபீமேல் சீ டர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லே பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஷோருக்கு வரும், அதாவது கரைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 and 3. நெக்ஸ்ட் ஒன், choose the correct answer. The olive ridley scoops out a nest cavity of dash deep into which it lays about 100 eggs. ஸோ ஒரே டைமில் 100 எக்ஸ் வரைக்கும் அது லே பண்ணும். அந்த நெஸ்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பள்ளம் நோண்டும், எவ்வளோ டெப்த்துக்கு பள்ளம் நோண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டருக்கு அது பள்ளம் நோண்டும். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் காலம் பி. மியூஸ்டு, இது வந்து எ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற போயமில் வர்ற ஒரு லைனில் இருக்கிற வேர்ட்ஸ் இது. மியூஸ்டுனா தாட் ஓவர். கியூரியஸ் அப்படின்னா ஈகர் டு லேர்ன், வில்லிங், அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுறது. மிஸ்ட்ரினா பசில். ஸ்டவுட்னா திக் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த முடி பின்னாடி இருக்குல்லையா, அந்த சடையை தான் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திக் இன் ஸ்ட்ரக்சர். 4 to 3-1. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இன்ஃபார்மல் லெட்டர்? எ லெட்டர் பிளேசிங் அன் ஆர்டர். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா அது ஃபார்மல் லெட்டர் தான். நெக்ஸ்ட், எ ஜாப் அப்ளிகேஷனுமே ஃபார்மல் லெட்டர் தான். எ லெட்டர் ஆஃப் கண்டோலன்சன்ஸ் டு எ ரிலேட்டிவ். ஸோ கண்டோலன்சன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரங்கல் கடிதம் வந்து எழுதுறது. ஸோ ரிலேட்டிவ்க்கு எழுதுறது வந்து இன்ஃபார்மல். நெக்ஸ்ட் ஒன், எ லெட்டர் ஆஃப் என்கொயரி டு எ யூனிவர்சிட்டி, இதுவும் ஃபார்மல். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், விச் இஸ் த கரெக்ட் ஸ்ட்ரக்சரல் சீக்வன்ஸ் ஆஃப் அன் இன்ஃபார்மல் லெட்டர்? ஸோ இன்ஃபார்மல் லெட்டருடைய ஸ்ட்ரக்சரல் சீக்வன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அட்ரஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சல்யூட்டேஷன் இருக்கும். சல்யூட்டேஷன்னா டியர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கும். டேட்டு க்ளோசிங். ஸோ அப்படி இருக்காது, ரைட். ஸோ சென்டர் அட்ரஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும். டேட்டுக்கு அப்புறம் சல்யூட்டேஷன் இருக்கும். சல்யூட்டேஷனுக்கு அப்புறம் பாடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் க்ளோசிங் இருக்கும், ரைட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. இதே ஃபார்மல் லெட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டேட் இருக்கும், ரிசீவர் அட்ரஸ் இருக்கும், சல்யூட்டேஷன் இருக்கும், சப்ஜெக்ட் லைன் இருக்கும், பாடி இருக்கும், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் இருக்கும், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர் ஃபார்மலுக்கு. இதில் இன்ஃபார்மலில் வந்து என்னென்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர் அட்ரஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், சப்ஜெக்ட் லைன் இருக்காது. when do female olive ridley turtles lay their eggs? ஸோ எந்த மாதம் வந்து அந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச். filling the blanks from the poem I dream of spices, go to Muthu's and get some cinnamon, betel leaves, ginger, garlic. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோடைய ஷாப்புக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா சின்னமன், பிட்டில் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பட் அவர் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்திருப்பார். சீசேம் சீட்ஸ், டொமேட்டோ அந்த மாதிரி மாற்றி வாங்கிட்டு வந்திருப்பார். அதோ இருக்கு பாருங்க, சீசேம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், பிக்கிள்ஸ். அந்த பையன் வாங்கிட்டு வந்தது இதை வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்னமன், பிட்டில் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். 8th one, what literary device is used in the line
the power of a gun can kill. சிமிலி, ஸோ ஆஸ் லைக் இல்லை, அதனால சிமிலி கிடையாது. ஹைப்பர்போல், ஸோ கன் வந்து கொலை பண்ணும், கரெக்டா? ஸோ அதனால ஹைப்பர்போல் மிகைப்படுத்தலை, உண்மையை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அல்லிட்ரேஷன் இருக்கா, சரி பர்சானிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்னோடைய இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா கொல்றது தான், அதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பர்சன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், த பவர் ஆஃப் எ கன் கேன் கில்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேன் கில் இருக்கு இல்லையா, இந்த கேனுக்கு கே சவுண்டு, அதாவது கான்சனன்ட் சவுண்டு. அங்கே இருக்கிறது சி தான், பட் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேயோட சவுண்டு வருது. ஒரு பொயட்டிக் லைனில் நெய்பரிங் வேர்ட்ஸு சேம் கான்சனன்ட் சவுண்டோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சதுன்னா அதை நம்ம அல்லிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அல்லிட்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. Which of the following is an appropriate opening line for an informal letter? So informal letterக்கு இதில் எந்த ஓப்பனிங்கை பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. I am writing to inform you. With due respect, I beg to state. ஸோ இந்த due respect என்ற டோன் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. Hope this letter finds you in good health. ஸோ இந்த நலம் விசாரிக்கிறது வந்து இன்ஃபார்மல் லெட்டரில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். As per your request, please find the details below. ஸோ டீடைல்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இது இன்ஃபார்மல் லெட்டராக இருக்காது, ரைட்? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் இருக்குது, பட் நலம் விசாரிக்கிற மாதிரி தான் நம்ம இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுவோம். ஸோ ஹைலி ப்ரிஃபரபிள் சி. வாட் இஸ் த பெஸ்ட் வே டு அட்ரஸ் எ ஃப்ரெண்ட் இன் அன் இன்ஃபார்மல் லெட்டர்? ஸோ இன்ஃபார்மல் லெட்டரில் ஃப்ரெண்டை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு எதை நீங்கள் பயன்படுத்துவீங்க? டியர் மிஸ்டர் ஷர்மா, டியர் ஃப்ரெண்ட், ஹை ரியா, டு ஹூம் இட் மே கன்சர்ன். ஸோ மோஸ்ட்டாக வந்து டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க, ரைட்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. த ஃப்ரேஸ் ஹீல் எ ஃப்ரோசன் ஹார்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் லிட்ரரி டிவைஸ்? இந்த ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்றது வந்து த பவர் ஆஃப் எ ஸ்மைல் அப்படின்ற போயம்லேருந்து வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்னா உறைஞ்சி போன இதயம் இல்லை, காயப்பட்ட இதயம், பல கஷ்டங்களை தாங்கி காயப்பட்ட இதயம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறைஞ்சி போனதையும் காயப்பட்டதையும் ஒன்றா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சரி, டூ டிஃப்ரெண்ட் திங்ஸை ஒரு முக்கியமான இடத்துல வந்து கம்பேர் பண்ணுறதுனால இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டஃபர் இருக்குது. மிகைப்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரிப்பிட்டேஷனும் இல்லை, சிமிலி இல்லை. இந்த மாதிரி போய்டிக் டிவைஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த கொஸ்டினை நல்லா பாருங்கள், பார்த்துட்டு எலிமினேஷனில் இதெல்லாம் வராது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 50-50 சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து கிராக் ஆகிடும். 12 பாருங்கள், மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் வே வித் தேர் கரெக்ட் மீனிங்ஸ் இன் காலம் பி. கண்டென்ட்மெண்ட், ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ அப்படின்ற லெசன்லேருந்து இது வந்திருக்கும். ஸோ கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், பவுஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா மரக்கிளை, ட்ரீ பிரான்ச்சு. நெக்ஸ்ட் எம்ப்ரேஸ்னா ஒருத்தவங்களை வந்து கட்டி அணைக்கிறது, டு ஹோல்டு சம் ஒன் க்ளோஸ். அடுத்தது ரேத்னா ஆங்கர், ஸோ கிரேட் ஆங்கர். 3, 4, 1, 2. 13 பாருங்க, வாட் இஸ் த phenomenon of thousands of female olive ridley turtles coming ashore simultaneously to lay eggs called? ஸோ நிறைய ஆலிவ் ரெட்லி சீ டர்ட்டில்ஸ் வந்து கோஸ்டல் ஏரியாவுக்கு ஒன்றா வந்து நெஸ்டிங் பண்ணுறது, அதாவது எக்ஸை லே பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அரிபடா. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே தான் எ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற போயம் வந்து எழுதியிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். ஸோ அவர் விக்டோரியன் ஏஜ் சம்மந்தப்பட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ரெண்டாவது, his famous poem Vanity Fair was written in a complex vocabulary with intricate sentence structures. இந்த இடத்துல பாருங்க, வேனிட்டி ஃபேர்ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வகையான நாவல். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா போயம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது எலிமினேட் பண்ணிடலாம். his honest view of life and colorful lively writing style give him an important place in realistic literature. ஸோ ரியலிஸ்டிக் லிட்ரேச்சரில் அவர் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ 1, 3. 15வது, each a glimpse and gone forever. What is the meaning of the word glimpse? கிளிம்ஸ்னா என்ன அர்த்தம்னா பார்வை, பார்க்கறது. climb,
carry, see, rush. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த கிவன் லைன்ஸ். ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் பிளைன் ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜில் 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலியோட இருக்கும். ஒன்று சார்ஜிங் அலாங் த ட்ரூப்ஸ் லைக் எ பேட்டில் அப்படின்ட்டு ட்ரெயினை வந்து பேட்டில் ட்ரூப்ஸோட, அதாவது போர் வீரர்களோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பாருங்க, ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின், வேகமாக வர்ற ரெயினோட அந்த ட்ரெயினை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் லைக்கை வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க, சிமிலி இருக்கு. நெக்ஸ்ட் 17 பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் scientists estimate that only 1 in every 100 hatchlings become an adult. ஆக்சுவலா 1 in 1000 hatchlings, 1000 அந்த சீ டர்ட்டில் ஹேட்ச்லிங்லேருந்து தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபேக்சுவலாக இது வந்து எரர். சீ டர்ட்டில்ஸ் ஹேவ் சர்வைவ்டு நேச்சுரல் டேஞ்சர்ஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். நிறைய வருடங்கள் வந்து அது பல டேஞ்சர்ஸை பார்த்து இன்னும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு. சீ டர்ட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டார்டாய்ஸ், கரெக்டு. ஸோ 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சி. 18 பாருங்க, வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த போயம் ஸ்பெஷல் ஹீரோ. ஸ்பெஷல் ஹீரோவை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா எம் கர்சன். இவ்வளோ தான் அந்த புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ஹீரோன்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை தான். மதர்ஸ் லவ் டுவர்ட்ஸ் எ சைல்டு, ஃபாதர்ஸ் லவ் டுவர்ட்ஸ் எ சைல்டு, அதான் ஆன்சர், ரைட். விச் சீசன் இஸ் அசோசியேட்டட் வித் த எனர்ஜி அண்ட் பர்த் இன் த போயம் அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ. ஸோ எனர்ஜி பர்த்தை பற்றி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன், ரைட். ஸோ இதான் ஆன்சர். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அண்டு ரெனிவல். சம்மர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் கண்டென்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறது, அதாவது லீவ்ஸ் ஃபால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட். அதெல்லாம் பார்ப்போம். அட் வாட் டெம்பரேச்சர் ஆர் ஒன்லி மேல் ஹேச்லிங் ப்ரொடியூஸ்ட். ஸோ 25 டிகிரி செல்சியஸ் டு 26 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸ் டு 28 டிகிரி செல்சியஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஹேச்லிங்ஸ் வந்து பொறிக்கும். 30 டிகிரி செல்சியஸில் வந்து ஃபீமேல் கேச்லிங்ஸ் வரும். 29 to 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஹேச்லிங்ஸ் வந்து பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க, ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயட்டிக் லைன்ஸ் யூஸ் த லிட்ரரி டிவைஸ் இமேக்ரி. இமேக்ரி அப்படின்ற லிட்ரரி டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் அப்படின்ற போயமில் எல்லா லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸில், அதாவது எல்லா லைன்ஸ் சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த லைனில் இமேக்ரி இருக்கும். பிக்சர் இமேக்ரி இருக்கும், சவுண்ட் இமேக்ரி இருக்கும், பெயிண்டட் ஸ்டேஷன் அது வந்து ஒரு அது வந்து ஒரு பிக்சர் இமேக்ரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசில் பை அது வந்து சவுண்ட் இமேக்ரி. அந்த மாதிரி நிறையா இருக்கும். சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில், இதில் இமேக்ரி இருக்கான்னா நம்மளுக்கு தெரியுது, ஒரு விஷுவலாகவே நம்ம மைண்டில் போர் வீரர்கள் வேகமாக ஓடுறது நம்மளுக்கு வருது. அப்போ இதில் விஷுவல் இமேக்ரி இருக்குது. ஆல் த்ரூ த மிடோஸ் த ஹார்சஸ் அண்ட் கேட்டில் அப்படின்னா மிடோஸ்னா புல்வெளியில் வந்து ஹார்சஸ் குதிரைகளும், கேட்டில்னா மாடுகளும் மேய்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம மேயறது ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு மைண்டில் வரும். நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளைன். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே மலை வரும், அதுக்கப்புறம் சமத்தரை வரும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே விஷுவல் இமேக்ரி இருக்குது. அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் அதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை ஹூ ஸ்போக் த ஃபாலோயிங் லைன் டு ஹூம். யார் இந்த லைனை யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பை மீ, பட் ஐ லைக் ஹேவிங் எ ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ ஆம் நாட் கோயிங் டு ஹேவ் மை ரூஃப் brought டவுன் பை த ஜங்கிள். ஸோ இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் த ட்ரீஸ் வாக்குடில் கிராண்ட் மதர் வந்து கிராண்ட் ஃபாதர் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க அவுட் ஹவுஸ் மேலே ஒரு மரம் வந்து படர்ந்துருக்கும், அதை வந்து வெட்ட சொல்லியிருப்பாங்க. பட் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வேற ஒரு அவுட் ஹவுஸே கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மரங்கள் விரும்பிய அந்த கிராண்ட் ஃபாதர் இருந்திருப்பார். வேர் டிட் த நரேட்டர் கோ டூரிங் த ஹாலிடேஸ் ஆஃப்டர் பீயிங் சென்ட் டு எ போர்டிங் ஸ்கூல். டெஹ்ராடூன், இங்கிலாந்து, டெல்லி, மும்பை. ஸோ அவர் டெல்லிக்கு போயிருப்பாரு. கிராண்ட் மதர் அந்த வேர்ல்டு வார் அப்போ கிராண்ட் மதரும் கிராண்ட் ஃபாதரும் எங்கே போயிருப்பாங்க, இங்கிலாந்துக்கு போயிருப்பாங்க.
Select the appropriate verb forms to complete the sentence. While I dash in the library, the fire alarm suddenly dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. while அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் வந்து லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அலாரம் வந்து அடிச்சுது. ஸோ இந்த அலாரம் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு, அதாவது குறுகிய காலமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நெக்ஸ்ட் அவர் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஆக்ஷன், அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற ஒரு நிகழ்வு. அப்போ இந்த இடத்துல while I was, ஐக்கு வாஸ் பயன்படுத்தணும். I was reading in the library, the fire alarm suddenly sounded. ஸோ வர்போடைய சிம்பிள் பாஸ்டிங்க, பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்னு எடுத்துக்கங்க, இதுக்கப்புறம் வர்றது ஃபியூச்சர்னு எடுத்துக்கங்க. அவர் வந்து லைப்ரரியில் படிக்கும்போது நடுவில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து அடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அது நடுவில் ஒரு 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 ஈவெண்ட் நடந்ததுன்னா அதை வந்து சிம்பிள் பாஸ்ட்லேயும், இந்த டெம்பரவரி ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பயன்படுத்தணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம்ஸ் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ட்ஸ். 2 போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேர்ட்ஸில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், இன்னொன்று வந்து அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ, இளன் ஷமீர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேர்ட்ஸ். ஃப்ரீ வேர்ட்ஸ் மீன்ஸ் எந்த ஒரு ரைம் ஸ்கீமும் இருக்காது. Read the stanza and identify the correct pairs of rhyming words. Faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches, and charging along like troops in a battle, all through the meadows, the horses and cattle. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ரைம் அப்படின்றது ஒரு போய்டிக் லைனில் எண்டில் வர்ற சவுண்டை தான் நம்ம ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச்சஸ், டிச்சஸ், பேட்டில், கேட்டில். ஸோ ஏஏ பிபி. டிச்சஸ் மீன்ஸ் வாய்க்கால், ஹெட்ஜஸ்னா மதில்கள். ஆன்சர் பாருங்க, எங்க இருக்கு விச்சஸ் டிச்சஸ் இருக்கான்னு பாருங்க. இருக்கு 4. பேட்டில் கேட்டில் இருக்கு பாருங்க 3 and 4. ரைட். I just wanted you to know that you are my special hero. Who is the special hero mentioned in this line? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Pick the rhyming words in these lines. The words are lovely, dark and deep, but I have promises to keep. இது கடைசி ஸ்டான்ஸா. ஸ்டாப்பிங் பை woods on a snowy evening, ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து எழுதியிருப்பாரு. டீப்பு, கீப்பு. நல்லா கவனிச்சிக்கிங்க. இந்த போயமுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸாவுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரைமில் இருக்கும். கடைசி ஸ்டான்ஸா மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ரைமில் இருக்கும், அதாவது ரைம் பேட்டர்னில் இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சிங்க. ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. கீப், டீப். ரைட். விச் ட்ரீ டிட் கிராண்ட் ஃபாதர் நோட்டீஸ் ஆல்ரெடி க்ரோவிங் ஆன் த ஸ்மால் ஐலாண்ட். ஸோ அந்த சின்ன ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரீ வந்து வளர்ந்துருக்கிறத பார்த்துருப்பாரு. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு மேங்கோ ட்ரீ தான். ரைட். நெக்ஸ்ட் ஒன், அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைன் அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். ஃபோனா எனிமி. ஸோ பிக் த சூட்டபிள் போய்டிக் டிவைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனஃபரா இருக்கான்னு இருக்கு பாருங்க. கன்சிக்யூட்டிவ் லைனில் ஸ்டார்டிங் வேர்டு சேமாக இருந்தாலோ, இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரேஸ், அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேமாக இருந்தாலோ, இல்லை 2 லைனுமே சேமாக இருந்தாலோ, சேசி த மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட்டு ட்ராஜிக் ஸ்டோரியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், இந்த கன்சிக்யூட்டிவ் லைனில் சேம் வேர்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அனஃபரா இருக்குது. Let your limbs sway and dance in the breezes. Which poetic device is used in the line above? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஆடுற மாதிரியும், காற்றுல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும், அந்த லிம்ப்பு நம்ம காலாட்டுவோம் இல்லையா, அந்த காலாட்டுற மாதிரி மரம் வந்து அசைகிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மனிதருடைய இயல்பை வந்து இங்கே மரத்துக்கு கொடுத்ததுனால இதில் வந்து பர்சானிஃபிகேஷன் இருக்குது. Next one, who wrote this poem? Woodman, spare the tree, touch not a single bough. In youth it sheltered me and I will protect it now. ஸோ இது when the trees walked அப்படின்ற லெசனில் நடுவில் வர்ற ஒரு போயம். இதை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மோரிஸ். அதே மாதிரி ஹாபி அப்படின்ற
லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொன்ன அந்த கோட்ஸ் வந்து இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மார்க் ட்வைன், வேரன் பஃபட் வந்து சொல்லியிருக்கிறதும் இருக்கும். அதேமாரி கரேஜில் வந்து ஒரு 4 பேர் வந்து நெல்சன் மண்டேலா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இது வரைக்கும் கேட்கல, எதிர்பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கிராண்ட்ஃபாதர் சர்வ்டு மெனி இயர்ஸ் இன் த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் கிராண்ட்ஃபாதர் பில்ட் எ பங்களோ ஆன் த அவுட்ஸ்கிரிட்ஸ் ஆஃப் டெல்லி. டெல்லியில் கிடையாது, டெஹ்ராடூனில். டெஹ்ராடூனில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பங்களா வந்து கட்டியிருப்பாரு. இன் த டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் கிரீவ் டால் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இதுவும் கரெக்ட். அந்த டூன் வேலியில் வந்து பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாலாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். ஸோ 1 and 3 வந்து கரெக்ட். Which option correctly fills both blanks in the sentence? If it dash tomorrow, the organizers dash the outdoor event. நம்மளுக்கு வந்து டென்ஸ் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து இஃப் கண்டிஷனல்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ அதனால் இஃப் கண்டிஷனும் நீங்கள் வந்து சிலபஸில் மேலோட்டமாக கொடுக்கல, அதாவது வெளியே கொடுக்கல அப்படின்ட்டு நீங்கள் இஃப் கண்டிஷனில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது, டென்ஸ் அதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், ஸோ மொத்தம் 4 கண்டிஷனல் இருக்குது. 0 கண்டிஷனல்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 100% பாசிபிலிட்டி கேஸு. பாருங்கள், இஃப் இட் டேஷ் டுமாரோ த ஆர்கனைசர் டேஷ் த அவுட்டோர் ஈவெண்ட் அப்படின்னும் பொழுது, நாளைக்கு மழை பெஞ்சா அப்படின்னும் பொழுது பாசிபிலிட்டி 100% கிடையாது. ஸோ அதனால் 0 கண்டிஷனல் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் மீன்ஸ் மெயின் கிளாஸில் வந்து உங்களுக்கு வில்லு ப்ளஸ் V1 வரும், இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். ஸோ இப்போ இங்கே அது மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் கிளாஸ், இதான் மெயின் கிளாஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஃபியூச்சர், அதாவது வில் ப்ளஸ் V1 வருது. இப்போ அதே செகண்ட் கண்டிஷனல்னால் சிம்பிள் பாஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா would ப்ளஸ் V1 வரணும், பட் அது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், had ப்ளஸ் V3 வரணும். தேர்ட் கண்டிஷனலுக்கு இஃப் இருக்கிற இடத்துல would have ப்ளஸ் வர்போடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸில் வரணும். ஸோ அது ரெண்டுமே இல்லை, அப்போ தான் ஆன்சராக இருக்கும். ஸோ பி தான் வந்து ஆன்சர். இஃப் இட் ரைன்ஸ் டுமாரோ த ஆர்கனைசர் வில் கேன்சல் த அவுட்டோர் ஈவெண்ட். 35 பாருங்கள், மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் தேர் சூட்டபிள் சினானிம்ஸ் இன் காலம் பி. கிரின்னா ப்ராட் ஸ்மைல், டீடுனா ஆக்ட், ஃபேம்னா க்ளோரி புகழ், கேசஸ்னா லுக் ஸ்டெடிலி அப்படின்னு அர்த்தம். ஸோ 1, 2, 4, 3. 36. வாட் லிட்ரரி டிவைஸ் இஸ் யூஸ்ட் இன் த லைன் ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட்? இங்கே உங்களுக்கு ஒரு கீ இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நீங்க நதியை பார்க்கும்பொழுதோ இல்லை கடலை பார்க்கும்பொழுது நல்லா ஒரு 12 மணி 1 மணிக்கு போனீங்கன்னா அந்த சூரிய ஒளி போட்டு அந்த நதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மின்ற மாதிரி இருக்கும், வெளிச்சம் அடிக்கும், அதாவது ஸ்டார்ஸ் மின்ற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கடல்லையோ நதியிலையோ அந்த ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன, அந்த தண்ணி ஓடுறது தான் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அந்த மாதிரி நதியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி பட்டு மின்னுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் மின்றது மாதிரி மின்னுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரவில் நட்சத்திரம் மின்னும் இல்லையா, அது கூட. அதாவது தண்ணி மிளறதை வந்து பார்த்தீங்கன்னா இரவு நட்சத்திரம் மிளறதோட ஒப்பிட்டுருக்காங்க. எதை வச்சு ஒப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக்கை வச்சு ஒப்பிட்டுருக்காங்க. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமிலி இருக்குது. எப்பயுமே பாருங்கள், இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் சிமிலியிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விச் நேச்சுரல் சீன் ஆர் எலமெண்ட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த போயம் லைஷர் அப்படின்ற போயமில் எது மென்ஷன் பண்ணல? ஸ்ட்ரீம்ஸ், ட்ரீஸ், மவுண்டைன்ஸ், வுட்ஸ். ஸோ எதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா மவுண்டைன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 38. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். Pupil trees are known as great show-offs because their leaves spin even when there is no breeze. ஸோ காற்றே இல்லைனா கூட அது சுற்றும், அந்த அரச மரத்தோட இலைகள் வந்து பம்பரம் மாதிரி சுற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், கிராண்ட் மதர் வாண்டட் டு கட் டவுன் த pupil tree பட் கிராண்ட்ஃபாதர் ரெஃப்யூஸ்ட். இதுவும் கரெக்ட் தான். Grandfather helped grandmother in the garden mainly because he was passionate about flower gardens. ஸோ ஆக்சுவலாக வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன்ஸில் ரொம்ப விருப்பம் வச்சுருக்க மாட்டார். அவருக்கு வந்து மரங்கள் நடுவது தான் பிடிக்கும், ஃபாரஸ்ட்டை உருவாக்குறது தான் பிடிக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், டெசர்டிஃபிகேஷன் நடக்கக்கூடாது, பாலைவனமாக மாறக்கூடாது அப்படின்றது. ரெண்டாவது, நிறைய அனிமல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸ்க்கு வந்து ஷெல்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்
அவர் அதை சொல்லியிருப்பார். அழகுக்காக நட்டு வைக்கல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் வந்து கரெக்டாக இருக்குது. ரைட், 39 பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஆல் த்ரூ த மீடோஸ் த ஹார்சஸ் அண்ட் கேட்டில் ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளைன். ஸோ ரெண்டுமே கன்சிக்யூட்டிவ் லைன், சேம் வேர்டோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இதில் என்ன இருக்குது? அனஃபரா இருக்குது. இன் இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ளோசிங் இஸ் லீஸ்ட் காமன்லி யூஸ்ட். அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். லீஸ்ட் ரொம்ப குறைவாக பயன்படுத்துறது எது அப்படின்னு கேளுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் பயன்படுத்துவாங்க, பெஸ்ட் விஷஸ் பயன்படுத்துவாங்க, வார்ம் ரிகார்ட்ஸும் பயன்படுத்துவாங்க. இவர் ஒபீடியன்ட்லி அப்படின்றது ஃபார்மல் லெட்டரில் பயன்படுத்துறது. அப்போ இதை தான் அரிதாக பயன்படுத்துவாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட். The woods are lovely, dark and deep, but I have promises to keep. Why can't the speaker stay longer in the woods? He is afraid of the dark. His horse wants to go home. He has duties and responsibility to fulfill. It is getting too cold. ஸோ இந்த இடத்துல பாருங்க, பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் இப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த ரெண்டு லைனை யார் வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவருடைய டேபிளில் வந்து வச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த லைன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுவும் அதே தான். ஹி ஹேஸ் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு ஃபில்ஃபில். when அம்மா said don't upset our foreign visitor she meant. ஸோ அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, மணி, செல்வி, அவங்க வந்து அந்த சில்லியை வந்து ஓரம் எடுத்து வச்சுருவாங்க. மற்ற எல்லா காய்கறியும் சாப்பிடும் பொழுது நம்மளும் அதை எடுத்து வச்சுருவோம். பட் அதை எடுத்து வைக்கும் போது ஏன் சில்லியை சாப்பிட மாட்டீங்க அப்படின்றதுல டோன்ட் அப்செட் த ஃபாரின் விசிட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சில்லியை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். மித்தாலி துரைராஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் 7 consecutive centuries. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் வந்து 7 consecutive centuries கிடையாது, half centuries. ஸோ அவங்க தொடர்ந்து ஒரு 750 வந்து போட்டிருப்பாங்க. த மதர் டங் ஆஃப் மித்தாலி இஸ் தமிழ். ஸோ தமிழ் தான் அவங்க பேசுவாங்க, கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், மித்தாலி இஸ் ஹானர்ட் வித் பத்மபூஷன். பத்மபூஷன் கிடையாது, பத்மஸ்ரீ. ரைட், இதுவும் தப்பு. மித்தாலி இஸ் நிக்நேம்ட் ஆஸ் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்டு. மித்தாலி இஸ் நாட் என்கரேஜ் டு பிளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா தான் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போவார். இவங்க வந்து பிரதரோட வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ எது இதெல்லாம் இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இல்லையா. ரைட்டு, ஆக்சுவலாக பாருங்கள், இது நான் மார்க் பண்ணல பாருங்கள். மித்தாலி இஸ் நாட் என்கரேஜ் டு பிளே கிரிக்கெட். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, இங்கே நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுவும் தப்பு. அப்போ 1, 3, 5 இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். எது கரெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 and 4 தான் கரெக்ட். த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்டு இன் திஸ் லைன். ஸோ வந்து பாருங்கள், டார்க், டீப்பு. ஒரு பொய்டிக் லைனில் நெய்பரிங் வேர்ட்ஸு சேம் கான்சோனன்ட் லெட்டரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதில் அல்லிட்ரேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கரேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ரைட், சடன் ஸ்ப்ரிங். சடன் ஸ்ப்ரிங் ப்ரீவியஸ் இயரில் சடன் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுவும் வந்து பாருங்கள், அந்த லைனில் சேம் கான்சோனன்ட் லெட்டரோட 2 வேர்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால அல்லிட்ரேஷன் இருக்குது. ஸோ அல்லிட்ரேஷனும் வருது. விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் த லைன் நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ். கிளான்ஸ்னால் வந்து ஒரு திருப்புதல் இல்லைன்னா தடவுறது, டச் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது ஒரு பியூட்டின்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பியூட்டின்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமில் வந்து ஒரு தாட்டி கேட்டிருந்தாங்க. பியூட்டின்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருடைய இயல்பு, அந்த டச் பண்ணுறது ஒரு மனிதருடைய இயல்பு, கிளான்ஸ்ன்றது. ஸோ அதை மனிதருடைய இயல்பை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பர்சானிஃபிகேஷன் வந்துடுது. ரைட், வாட் இஸ் ஐரணி? ஐரணினா வந்து லிட்ரல் மீனிங்லேருந்து டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்குறது தான் வந்து நம்ம ஐரணி அப்படின்னு சொல்லுவோம். A direct comparison without using like or as. ஸோ கம்பேரிசன் வித்தவுட் லைக் ஆர் ஆஸ் வந்து மெட்டஃபர். ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். நெக்ஸ்ட், டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் தட் எவோக்ஸ் எ சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு லைனை படிக்கும் போதோ இல்லை ஒரு வேர்டை படிக்கும் போதோ உங்களுக்கு இமேஜஸ், பிக்சர், ஏதாவது
நம்மளுடைய 5 சென்ஸை வந்து அது கொடுத்ததுன்னா அதில் இமேக்ரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சென்சரினா அதான் 5 சென்ஸில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிச்சுன்னா அதில் இமேக்ரி இருக்குன்னு சொல்லலாம். த ரிப்பிட்டேஷன் ஆஃப் இனிஷியல் சவுண்ட் இன் நியர்பை வேர்ட்ஸ் வந்து அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். an expression of meaning that is opposite to what is said or expected. சொன்னதை விட ஆப்போசிட்டாக எதனாவது கொடுத்தாங்கன்னா அது பேர் தான் ஐரணி. ரைட். a tragic story அப்படின்றது ஒரு ஐரானிக் போயம். and with soft deceitful wills find out the meaning of the word wills. ரைட். cunning tricks, softness, ignorance, stupidity. willsனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் தான். cunning tricks ஏமாத்துக்கார வேலை. read the following line from the poem. when the night had வீல்டு த போல் அப்படின்னா வீல்டுனா என்ன அர்த்தம்னா கவர்டுன்னு அர்த்தம். வீல்டுனா என்ன அர்த்தம்? கவர்டு. இது நிறைய போயமில் வந்து அது ரிப்பீட் ஆகிருக்கும். வீல்டு த போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல போல் அப்படின்றது நார்த் ஸ்டார். ஆக்சுவலாக இந்த நார்த் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 3 போயமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து சி ஃபீவர், இன்னொன்று வந்து த ஸ்டார் ஜேன் டைலர் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போயமில் வந்து வீல்டு த போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட். அதாவது எ பாய்சன் ட்ரீ அப்படின்ற போயமில் இதில் என்ன பாருங்கள், இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்சிமோரான் அண்ட் சிமிலி, பர்சானிஃபிகேஷன் அண்ட் சினக்டோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஹேட் வீல்டு த போல்னா கவர்டு. ஸோ இது ஒரு மனிதருடைய இயல்பை வந்து இங்கே கொடுக்கறதுனால வந்து இதில் நைட்டை வந்து ஒரு மனுஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க, கவர் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பர்சானிஃபிகேஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சினக்டோ இருக்குது. சினக்டோனா ஒரு பார்ட்டை மென்ஷன் பண்ணி அதோடைய ஹோல், அதோடைய முழுமையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா, இப்போ பாருங்கள், இவங்க நைட்டு நேரத்தில் அந்த எனிமி வந்து இவருடைய வீட்டில் இருக்கிற அந்த ஆப்பிளை வந்து பறிக்கிறாரு. அந்த நாள் எந்த மாதிரி நாள்னா ரொம்ப டார்க்கான நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரங்கள் கூட ஒலிக்கலை. அப்போ ஒரு நட்சத்திரம் கூட இல்லைனா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஸ்டார் தான், நார்த் போல் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டார் தான். அந்த ஒரு ஸ்டாரை மென்ஷன் பண்ணி எல்லா நட்சத்திரையும் சொல்கிறாங்க. அதாவது அந்த ஒரு ஸ்டாரை தான் அவங்க சொல்கிறாங்க. போல்னா ஒரே ஒரு ஸ்டார், செலஸ்டியல் போல், அதாவது நார்த் ஸ்டார் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு நட்சத்திரம் மறைஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் இருட்டாயிடுமா? இல்லை இல்லை, எல்லா நட்சத்திரங்களும் மறையணும் தானே. அப்போ அவங்க ஒரு ஸ்டாரை மென்ஷன் பண்ணி எல்லா நட்சத்திரையும் கன்சிடர் பண்ணுறதுனால இதில் சினக்டோ இருக்குது. ஒரு சின்ன பார்ட்டை மென்ஷன் பண்ணி ஹோல். ஃபார் எக்ஸாம்பிள் வீல்ஸ், 4 வீல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார்னு அர்த்தம். நம்ம சொல்கிறது ஒரு பார்ட்டு தான், ஆனால் அது கார்னு மென்ஷன் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு பார்ட்டை சொல்லி ஒரு ஹோலை மென்ஷன் பண்ணாலோ, இல்லை ஒரு ஹோலை மென்ஷன் பண்ணி ஒரு பார்ட்டை அவங்க கன்சிடர் பண்ணாலோ அதில் சினக்டோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. How cheerful he seems to grin, how neatly spread his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. So grin in, claws, jaws. A B A B. அப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. grin in இல்லை. நெக்ஸ்ட் claws, jaws இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. To ask if there is some mistake. Who is asking if there is a mistake? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழப்ப நிலையில் இருக்கிற அந்த குதிரை வந்து கேட்டிருக்கோம். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோவி ஈவினிங்கில் அந்த குதிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது தவறான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். ஹூ இஸ் த போயட் ஆஃப் த போயம் லைஷர்? லைஷர் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ரைட். எரின் ஹான்சன் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், அவர் வந்து அதை எழுதியிருப்பார். ஜான் கீட்ஸ் வந்து எ திங் ஆஃப் பியூட்டி, பட் அது நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோவி ஈவினிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். த விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீவ்ஸ் இன் த ஃபால். வாட் டஸ் லெட்டிங் கோ ஆஃப் லீவ்ஸ் சிம்பலைஸ் இன் ஹியூமன் லைஃப்? ஸோ இந்த விஸ்டம் அப்படின்னா, விஸ்டம்னா அறிவார்ந்த அப்படின்னு அர்த்தம், புத்திசாலித்தனம், இன்டலெக்சுவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஒரு புத்திசாலித்தனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டில் இருந்த ட்ரபிள்ஸை வந்து மறக்கிறது தான், கஷ்டத்தை மறக்கிறதுக்கு தான் ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க இலைகள் உதிர்ற மாதிரி அந்த பாஸ்ட் கசப்பான நிகழ்வுகளை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிவிங் அப் ஆன் லாங் டேர்ம் கோல்ஸ், ஃபாலிங் இன் டு டீப் சேட்னஸ் அண்ட் டிப்ரெஷன், ஃபர்கெட்டிங் ஒன்ஸ் ரூட் அண்ட் ஃபேமிலி ஹெரிட்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரூட்டு சின்கிங் அப்படின்ட்டு வந்து ஒரு லைனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்மளுடைய ரூட்ஸை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஃபாலிங் இன் டு ரிலீஸிங் பாஸ்ட் ட்ரபிள்ஸ், அட்டாச்மெண்ட் ஆர் ஹேபிட்ஸ்.
ஸோ பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகள் எதுவாக வேணா இருக்கட்டும், ட்ரபிள்ஸாக இருக்கலாம், அட்டாச்மெண்ட்னா அவங்க போய் இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி நம்மளை விட்டு போயிருப்பாங்க. ஹேபிட்ஸ்னால் பழக்கம், கெட்ட பழக்கங்கள், அதெல்லாம் உதிர்ந்துருக்கிறது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Which tone is most suitable for an informal letter? Formal and objective, casual and personal, technical and precise, neutral and detached. So casual and personal, அந்த டோனில் தான் இன்ஃபார்மல் லெட்டர் இருக்கும். Identify the figure of speech employed in the following lines. Out of its leporous hide, sprouting leaves. Sprouting leavesனா வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. leporous hide. ஸோ leporous மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மரப்பட்டை வந்து இந்த நோய்கள் வந்தால் மனுஷனுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா தடிமனாக மாறிடும் இல்லையா, அதனால தான் லெப்ரசி. ஸோ அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக மாறிடும். ஸோ அந்த மனிதருடைய அந்த கடினமான தோலை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தோடைய பட்டையோடு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மரப்பட்டைக்கு நடுவில் இருந்து தான் ஸ்ப்ரூட்டிங்னா என்னென்னா புதிய தளிர் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழை பெய்யும் பொழுது அதுலேருந்து தான் ஒரு புதிய தளிர் வந்து வரும். அப்போ இந்த லெப்போரஸ் ஹைட் அப்படின்றது அந்த மரப்பட்டையை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மனிதருடைய தோலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிடன் மெட்டஃபர். Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero. What does the word everlasting mean in this line? So everlastingனா வந்து பார்த்தீங்கன்னா different from usual, inheritance, lasting forever, elegance. So lasting forever, அதான் everlasting. Select the option that best complete the passage. By the time the search team arrived at the peak, the storm dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த சர்ச் பண்ணுற டீம் வந்து அந்த பீக் மேலே அந்த மலைக்கு வந்துட்ட பிறகு, அதாவது வர்றதுக்கு முன்னாடி, பை த டைம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாம் அந்த புயல் வந்து நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு இன்னொரு நிகழ்வு ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல ஹேட் ஸ்டாப்டு. நெக்ஸ்ட் ஒன், இது ஏன் நம்ம சிம்பிள் பாஸ்ட்டில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்த முடியாது. வாஸ் ஸ்டாப்பிங் அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புயல் வந்து நிற்கும், அப்படி நிற்காது இல்லையா, டக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் காத்துச்சு அப்படியே நின்றோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஹேஸ் ஸ்டாப்டுன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஒரு சென்டென்ஸில் வந்து பாஸ்ட் டென்ஸு ஆல்ரெடி இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் மறுபடியும் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம புகுத்த முடியாது. சம் கேசஸில் கொஞ்சம் வேரி ஆகலாம். ஸோ 57, which of the following statements agree with Jeev Patel's view in the poem On Killing a Tree? ஸோ அந்த ஆன் கில்லிங் எ ட்ரீல ஜீவ் பட்டேல்ஸோடைய வியூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ரூட் ஆஃப் த ட்ரீ இஸ் இட்ஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட். ஸோ புல்லுட் அவுட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு மரத்தை அடிக்கணும்னா அதோட வேரோட பிடிங்கிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் கரெக்ட், அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன், ஹேக்கிங் அண்ட் சோப்பிங் அலோன் இஸ் எனஃப் டு கில் எ ட்ரீ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு, சோப்னா ஒரு கட்டு, மரத்தை ஒரே ஒரு வெட்டு அதை கொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் சிங்கிள் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தையே அழிக்காது. எ ட்ரீ க்ரோஸ் ஸ்லோலி பை கன்சியூமிங் த எர்த் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த எர்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அது வந்து வளரும். ஆமாம், ஏன்னா நியூட்ரியன்ஸ் வாட்டர்லாம் எர்த்துலேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். த ட்ரீ டைஸ் ஆஸ் சூன் அஸ் இட் கிரீன் ட்விக்ஸ் ஆர் கட். அதாவது துளிர் வருது இல்லையா, அதை கட் பண்ண உடனே மரம் இறந்துருமான்னு கேட்டிங்கன்னா இறக்காது. ஸோ மரம் இறக்காது அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அக்ரி, எது அக்ரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 மட்டும்தான் அக்ரி ஆகுது. Whose woods these are, I think I know. His house is in the village though. Where does the owner of the woods live? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து இருந்திருப்பாரு. அந்த வில்லேஜ்லேருந்து தான் பக்கத்தில் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும். பனி மூடி இருக்கிறதுனால அவரால் அந்த நம்ம 2 பேரையும் பார்க்க முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Twisting, withering and then it is done. Choose the right answer. Death of the tree is painful. ஸோ வந்து ஒரே ஸ்டேஜில் வந்து அது மரம் இறக்காது. ஸோ அது பல ஸ்டேஜ் வந்து போகும், அதை தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஐடென்டிஃபை த ஆத்தர் ஹூ வாஸ் எ ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போயட், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ட்ராவல் ரைட்டர். ஸோ ஒரே ஒரு ட்ராவல் ரைட்டர் தான் நம்ம சிலபஸில் இருக்காங்க, அது வேறு யாரும் இல்லை. ராபர்ட் லூயிஸ் பேல்ஃபர் ஸ்டீவன்சன் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் எழுதினவர் தான். ஸோ அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் போயட்டு. அதேமாரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கனடியன் போயட்டும் இருக்கார், ரைட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரம்பிள் ஃபேமிலி வந்து எழுதியிருப்பார். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. 61, which component is not required in an informal letter? ஸோ இன்ஃபார்மல் லெட்டரில் சப்ஜெக்ட் லைன் தேவையில்லைன்னு முதலே சொல்லியிருப்பேன். அண்ட் ஐ வாட்டர்டு இட் இன் டியர்ஸ்
வாட் டஸ் இட் ரெஃபர் டு? ஸோ அவங்க இட்டுன்னு சொல்கிறது ஆங்க்ரி, கோவம். Which of the following poetic device is used in the line by the spirit of the team? So the team எல்லாமே வந்து சேம் கான்சோனன்ட் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிறதுனால அல்லிட்ரேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், who first brought chilies to India? சில்லிஸை கண்டுபிடிச்சது வந்து கொலம்பஸ் சவுத் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா போர்ச்சுகீஸ் தான். The power of a gun can kill and the power of fire can burn. The power of wind can chill and the power of a mind can learn. Identify the rhyme scheme of the lines above. Kill, burn, chill, learn. So kill, chill, burn, learn. So AB, AB. மோஸ்ட்டாக நீங்கள் ரைம் ஸ்கீம் அப்படி இல்லைனா ரைமிங் வேர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். மித்தாலி துரைராஜ் வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அண்ட் த ஒன்லி உமன் கிரிக்கெட்டர் டு சர்பாஸ் த டேஷ் இன் ODI. அதாவது நம்ம புக்கில் சிலபஸ் வரும்பொழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரன் மார்க் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அதாவது புக்கில் சிலபஸாக இருக்கும்போது அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 6000 ரன் மார்க்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க 7000 ரன்னை தாண்டி ரிட்டையரும் ஆகிட்டாங்க. இருந்தாலும் புக்கில் இருக்கிற டேட்டா வந்து 6000. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. I was angry with my friend, I was angry with my foe. Find the figure of speech. ஸோ பாருங்கள், I was angry with அப்படின்ற ஃப்ரேஸ் ஒரு வேர்டு மட்டும் இல்லை, ஃப்ரேஸ்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் லைனில் ரிப்பீட் ஆச்சுன்னா அதுலேயும் அனஃபரா இருக்குது. ரைட், அனஃபராவை இங்கே மென்ஷன் பண்ணல. சிமிலி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மெட்டஃபர் இருக்கான்னு கேட்டாங்க கிடையாது. ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பிட்டேஷன் இருக்கா? ரிப்பிட்டேஷன் இருக்குது. பாருங்கள், I was angry with my friend, I was angry with அப்படின்ட்டு அந்த ரெண்டு இதில் ரிப்பிட்டேஷனுடைய ஒரு ஃபார்ம் தான் வந்து அனஃபரா. ரிப்பிட்டேஷன்னா எங்கே வேணால் வரலாம், பட் அனஃபரான்றது ஃபஸ்ட்டில் வரணும், கன்சிக்யூட்டிவ் லைனில் வரணும். ஸோ அப்போ இதில் ரிப்பிட்டேஷனும் இருக்குது, அனஃபராவும் இருக்குது. ஸோ ஆன்சர் நம்பர் ரிப்பிட்டேஷன் எடுத்துக்கிறோம். மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் A வித் தேர் சூட்டபிள் சினானியம்ஸ் இன் காலம் B. ரேட்டில் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடன்னு ஒப்பிக்கிறது. சே சம்திங் குவிக்லி. ஸ்லாக்னா எனர்ஜி வந்து குறையிறது, ஸ்லோ டவுன் இன் இன்டென்சிட்டி. டேக்னா சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறது, த மெத்தட் ஆஃப் டீலிங் வித் ஏ சுச்சுவேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விங் ஆஃப் அன் ஐனா வெரி குவிக்லி. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து 2, ஸ்லாக் வந்து பார்த்தீங்கன்னா 4, டேக்குன்றது 3, விங் ஆஃப் அன் ஐ வந்து பார்த்தீங்கன்னா வெரி குவிக்லி. ஸோ 2, 4, 3, 1. 69 பாருங்கள். Pick out the alliterated words from the given lines and swore he would change the pigtail's place and have it hanging at his face. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா alliterated words கேட்குறாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், pigtail place இதில் alliteration இருக்குது. அதேமாரி hanging, have, his இது எல்லாமே சேம் கான்சோனன்ட் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபேஸ், pigtail place கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், இல்லை. அப்போ have, hanging, hisன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ C the answer. In the poem, what is said to rage inside until it tears you apart? ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? ரேஜ்னா கோபம். ஸோ அவங்க கோபத்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. கோபம் தான் உங்களை வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் வில்லியம் பிளேக். ஸோ வில்லியம் பிளேக் தான் வந்து எ பாய்சன் ட்ரீ அப்படின்ற போயம் எழுதியிருப்பார். ஹி வாஸ் பார்ன் இன் லண்டன் அண்ட் ஒர்க்ட் ஆஸ் எ போயட், பெயிண்டர் அண்டு பிரிண்ட் மேக்கர். ஸோ அவர் வந்து பிரிட்டிஷ்காரரு. ரைட், ஸோ அவர் வந்து ஒரு போயட்டு, பெயிண்டரு, பிரிண்ட் மேக்கர். ஸோ இதுவே கொஸ்டினாக கேட்கலாம். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஃபேமஸ் போயம் த லேம்ப் அண்ட் த ஸ்வான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா த லேம்ப் அண்ட் த டைகர், ஸ்வான் கிடையாது, டைகர். த லேம்ப் அண்ட் த டைகர். ஹி வாஸ் நோன் ஃபார் பீயிங் எ போல்டி இமேஜினேட்டிவ் ரிபல் இன் போத் ஹிஸ் தாட் அண்ட் ஆர்ட். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3. அவங்க என்ன கேட்குறாங்க? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க, 1 and 3. நெக்ஸ்ட் ஒன், 72. When was the Women's Cricket World Cup first held? ஸோ ஃபஸ்ட்டு நடந்ததே உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு நடந்திருக்கும் 2 வருஷம் கழிச்சு. ஸோ 1975 நடந்திருக்கும். Who wrote the famous book Alice Adventures in Wonderland? ஸோ லூயிஸ் கேரோல் அவர் தான் வந்து த crocodile அப்படின்ற போயம் எழுதியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் வந்து எழுதியிருப்பார். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் லைன். இது வந்து புக் பேக் கொஸ்டின். மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். ஸோ மதர் மை இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்லிட்ரேஷன் இருக்குது. கான்சோனன்ட் லெட்டர் நெய்பரிங் வேர்ட்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் எ செல்ஃபிஷ் ட்ரீம் ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் won பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம்.
அக்கார்டிங் டு த ஸ்டான்ஸ் above what determines whether a battle is won or lost. ஒரு மேட்சோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு கேமோ வின் பண்ணுறது ஜெயிக்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா ஸ்பிரிட் ஆஃப் த டீம், ரைட்? ஸோ அந்த கோஆர்டினேஷன், நெக்ஸ்ட் ஒன் அவங்க லைவ்லியாக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அந்த மேட்ச்சில் வின் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் ஸ்ப்ரைட் ஆஃப் த டீம். நெக்ஸ்ட் ஒன், விச் வெஜிடபிள்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஆஸ் ஃபாரின் வெஜிடபிள்ஸ்? ஸோ லேடிஸ் ஃபிங்கர், பொட்டேட்டோ, டொமேட்டோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் தான். சாரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வெஜிடபிள்ஸ். அதில் வந்து சில்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வெஜிடபிள். ஆக்சுவலாக வந்து சில்லியை வந்து ஃபாரின் ஃப்ரூட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்? Which of the following statements did Mithali Raj say regarding comparison to male cricketer? I feel like his equal. I want to be known for my own identity. It is a great honor and I wish to be just like him. I play only because of Sachin. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சச்சின், அதாவது டெண்டுல்கர் ஆஃப் த உமன் கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மித்தாலி துரைராஜா. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சச்சினோட என்னை கம்பேர் பண்ணுறது எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அச்சீவ் பண்ணதில் ஹாஃப் கூட நான் அச்சீவ் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது, என்னுடைய ஓன் ஐடென்டிட்டியில் தான் என்னை வந்து அவங்க பாராட்டுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூணுமே அவங்க சொன்னது தான். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் இன் த ஃபாலோயிங் லைன் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இந்த இடத்துல பாருங்கள் ஜிஜி நெய்பரிங் வேர்ட்ஸு சேம் கான்சனேட்டில் ஸ்டார்ட் ஆனதுனால இதில் என்ன இருக்குது? அலிட்ரேஷன் இருக்குது. So hack and choke, but this alone won't do it. Not so much pain will do it. Killing a tree cannot be done merely by pulling, choking, jabbing. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் chopping. ஒரு மரத்தை வந்து chopping மூலமாக, choppingனா கட் பண்ணுறது மூலமாக கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. It's helping your fellow man to score when his chances hopeless seem. It's forgetting self till the game is over அப்படின்றது ஓவர். அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். ஸோ வந்து பாருங்கள் ஸ்கோர் ஓர் சீம் டீம். ஸோ இந்த ரைமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரை கான்ட்ராக்டட் ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ ஏபி. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். ஸோ அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹார்னஸ் பெல்ஸ். ஸோ இதுவும் நடக்கும், இந்த நிகழ்வும் நடக்கும். பட் அவங்க இந்த லைனில் எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். த ரஸ்ட்லிங் ஆஃப் லீவ்ஸ் அதை மென்ஷன் பண்ணல. த ப்ளோவிங் விண்டு, ஸோ காத்தோடைய சத்தம், அதுக்கப்புறம் அந்த பனி கீழே விழுற சத்தத்தை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஃபாலோவிங் விண்ட், சாரி, த ப்ளோவிங் விண்ட் அண்ட் ஃபாலிங் ஸ்னோ. த கிராக்கிங் ஆஃப் த ஃப்ரோசன் ஐஸ் கிடையாது. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். இன் த லைன்ஸ் அபோவ் வாட் டஸ் த வேர்ட் இட் ரெஃபர்ஸ் டு? ஸோ இட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க டீம் ஒர்க் அப்படின்ற போயம்லேருந்து தான் இந்த லைனை எடுத்திருக்காங்க. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு டீம் ஒர்க். யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அவர் தான் எழுதியிருப்பார். அவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். நெக்ஸ்ட் ஒன், பட் ஒண்டர்டு மச் அண்ட் சாரோடு மோர் பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். இந்த இடத்துல இட்டு ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற போயம்லேருந்து இதை எடுத்திருக்காங்க. இட் ரெஃபர் டு பிக்டைல், அந்த சடையை பற்றி சொல்லியிருப்பாங்க. 84 பாருங்க, சூஸ் த grammatically correct option to complete the sentence. Whenever the manager dash the room, everyone stops talking. ஸோ இந்த இடத்துல பாருங்க வெர்போட எஸ் ஃபார்ம். ஆக்சுவலாக இது ஒரு எவ்ரி ஒன் அப்படின்றது இன்டெஃபினட் ப்ரொனவுனு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வெர்போட எஸ் ஃபார்ம் வந்து பயன்படுத்திருக்காங்க. கரெக்டாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மோராக இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் இருக்குது. அதில் ஒரு இடத்துல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கும். whenever the manager enters the room, everyone stops talking. So enters. மேனேஜர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் இல்லையா, அதனால என்டர்ஸ் பயன்படுத்தும். நெக்ஸ்ட் 86 பாருங்க, லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் லம்பிங்? லம்பிங்னா லோடிங் வித் டிஃபிகல்ட்டி, சாரி கேரி வித் டிஃபிகல்ட்டி. Which figure of speech is used in the line alas still faithful to his back? இந்த இடத்துல பாருங்க, அந்த பிக்டைல் வந்து அதோடைய அந்த ஏற்கனவே இருந்த இடத்துக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விசுவாசன்றது ஒரு மனிதருடைய இயல்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடைக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஹியூமன் திங்ஸ்க்கு வந்து அதை கொடுத்ததுனால இதில் பர்சானிஃபிகேஷன் இருக்குது. Identify the sentence that correctly uses time preposition with the present perfect continuous tense. Present perfect continuous tense means subject have or has followed by
பீன் ப்ளஸ் வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம். இதுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா சின்ஸ் ஃபார் பயன்படுத்துவாங்க. சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு பயன்படுத்துவாங்க. ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ரைட், பார்ப்போம். ஸோ ஹேஸ் பீன் ப்ராக்டிசிங், ஹேவ் பீன் கன்ஸ்ட்ரக்டிங், ஹேஸ் பீன் கேதரிங், ஹேவ் பீன் வெயிட்டிங். ஸோ ஷீ ஹேஸ், தே ஹேவ், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சின்ஸ் 3 hours, ஃபார் 3 hours, ஏன்னா இது டியூரேஷன். நெக்ஸ்ட் ஃபார் லாஸ்ட் இயர், சின்ஸ் லாஸ்ட் இயர். அதே மாதிரி சின்ஸ் 8 AM, த ரிசர்ச்சர் ஹேஸ் பீன் கேதரிங் டேட்டா சின்ஸ் 8 AM, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஃபார் மார்னிங் இது வந்து தப்பு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கிராமட்டிக்கலாகவும் ப்ரிப்போஷன் ரிலேட்டடாகவும் கரெக்டாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் இஸ் டிப்பிக்கலி ஒமிட்டட் ஃப்ரம் எ ஸ்டாண்டர்ட் இன்ஃபார்மல் லெட்டர்? காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், ரெசிபியன்ஸ் ஃபுல் இன்சைட் அட்ரஸ், சென்டர் அட்ரஸ், சென்டர்ஸ் நேம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதை அவங்க எலிமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். சென்டர் அட்ரஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். சென்டர்ஸ் நேம் இருக்கும். ரெசிபியன்ட்டு ஃபுல் இன்சைட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இதில் இன்ஃபார்மல் லெட்டரில் ஒமிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் பிகின் ஹிஸ் கேரியர் இன் 1895 அட் த ஏஜ் ஆஃப் 14. ஸோ 14 வயசுலேயே ஒரு கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஹிஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட் அப்பியர்டு இன் த டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் தான் ஃபர்ஸ்ட் அவருடைய ஒர்க் இருக்கும். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த செவரல் போயட்ஸ் அவார்டட் த டைட்டில் ஆஃப் போயட் லவ்ரேட் ஆஃப் மெக்கிங்ஹன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த செவரல் போயட்டில் ஒன்லி ஒன் போயட், அவருக்கு மட்டும்தான் இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் கரெக்ட். வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம்? லைஷர். ஸோ லைஷர் அப்படின்றது ப்ளஷர் டைம், ஃப்ரீயாக இருக்கிற டைமு. த பியூட்டி ஆஃப் நேச்சர், த வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஒர்க், த லேக் ஆஃப் ஃப்ரீ டைம். ஸோ ஃப்ரீ டைம் தான் அது. த லேக் ஆஃப் ஃப்ரீ டைம் டு என்ஜாய் நேச்சர், அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தீமே. நெக்ஸ்ட் 91, வை இஸ் மித்தாலி ராஜ் கால்டு த டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்? ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா ஃபார்மேட்லேயுமே வந்து ஹையஸ்ட் லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்திருப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு பேர். நெக்ஸ்ட் ஒன், சீசேம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ் அண்ட் பேக் ஹோம். ஸோ இதெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அவங்க கேட்டது வந்து சின்னமன், பெட்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக்கு. ரைட், இது ஆக்சுவலாக எந்த போயம்லேருந்து வந்திருக்குன்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ் ஆறுமுகம். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போயம் த பவர் ஆஃப் எ ஸ்மைல்? த பவர் ஆஃப் எ ஸ்மைல் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தூபக் சாக்கூர், அவர் தான் எழுதியிருப்பாரு. அண்ட் த பவர் ஆஃப் ஃபயர் கேன் பேர்ன், த பவர் ஆஃப் விண்ட் கேன் சில். விச் நேச்சுரல் எலமெண்ட் இஸ் அசோசியேட் வித் எ சில்லிங் பவர் இன் த போயம்? ஸோ சில்லிங் யார் கொடுக்குறாங்கன்னா விண்டு. ஹூ ராட் த போயம் த crocodile? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், லூயிஸ் கரோல். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் டீம் ஒர்க்கு. ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் வந்து ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். ராஜா ஆறுமுகம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். த எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ எனர்ஜி பர்த் வந்து ஸ்ப்ரிங் சீசனில். growth அண்ட் கண்டென்ட்மெண்ட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சம்மரில். த விஸ்டம், ஸோ இன்டெலிஜென்ட் ஆர் இன்டெலெக்சுவல் டு லெட் கோ ஆஃப் லீவ்ஸ் இன் த ஃபால். ஃபால்னா ஆட்டம் சீசனில். ரெஸ்ட் அண்ட் குவைட் ரினியூவல் ஆஃப் விண்டரில் வந்து ரெஸ்ட் அண்ட் ரினியூவல். விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை த ரிப்பிட்டேஷன் ஆஃப் த வேர்டு? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு. தி, ஸோ கன்சிக்யூட்டிவ் லைனில் தீன்ற வேர்டு ரிப்பீட் ஆனதுனால இதில் என்ன இருக்குது? அனஃபரா இருக்குது. சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த இடத்துல பாருங்கள் அப்போஸ்ட்ரோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போஸ்ட்ரோப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரடாக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பேரடாக்ஸ் அப்படின்றது முரணாக இருக்கிறது தான். பாருங்கள், டு பிரிங் பீஸ் டு மேக் வார். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அமைதியை கொண்டு வர்றதுக்கு சண்டை போடணும். ஆக்சுவலாக சண்டை போடாமல் இருந்தால் தான் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் இதுக்கு முரணாக இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து சண்டை போட்டால் அமைதி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை போட்டு எல்லாமே செத்துட்டாங்கன்னா அமைதி ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது உண்மை. ஆக்சுவலாக இது உண்மை தான். இந்த உண்மை வந்து கொஞ்சம் முரணாக இருக்கிறது தான் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சினெக்டோனா நம்ம பார்த்தோம். ஒரு பார்ட்டை மென்ஷன் பண்ணி ஹோலை மென்ஷன் பண்ணாலோ, இல்லை ஹோலை மென்ஷன் பண்ணி ஒரு பார்ட்டை டிஸ்கிரைப் பண்ணாலோ அதை வந்து நம்ம சினெக்டோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போஸ்ட்ரோப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹே ரைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம ரைன் கிட்ட போய் பேசணுன்னா அது கேட்குமா? ஏன்னா ரைன் அப்படின்றது ஒரு நான் லிவிங் திங். இந்த மாதிரி ஒரு நான் லிவிங் திங் கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து போயமில் வச்சோம்னா அது பேர் தான் வந்து
அப்போஸ்ட்ரோப். சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். சில்லிஸ் வேர் டிஸ்கவர்டு இன். ஸோ சில்லிஸ் வந்து சவுத் அமெரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்காவா இது சவுத் அமெரிக்கா யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. விச் பிளேஸ் இன் இந்தியா டிட் வாஸ்கோ த காமா ஃபர்ஸ்ட் ரீச். ஸோ அவர் ஃபஸ்ட்டு கோழிக்கோடு அப்படின்ற இடத்துல தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருப்பார். ஸோ அங்கேருந்து தான் ஒரு பெப்பர் வந்து எடுத்துகிட்டு போவார். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ட் அண்ட் இட் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் த vocabulary யூஸ்ட் இன் த போயம். ஸ்வேனா என்ன அர்த்தம்னா அதான் கால் ஆட்டுறதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மரம் அப்படியும் இப்படியும் அசையும் இல்லையா, தான் மூவ் ஸ்லோலி பேக் அண்ட் ஃபோர்த். கண்டென்ட்னா உங்களுக்கு தெரியும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பட் இங்கே அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ரூட்ஸ் டீப் ஆங்கரேஜ் ஆர் ஃபவுண்டேஷன். ஸோ ரூட்ஸ்னால் ஃபவுண்டேஷன். லிம்ப்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறது தான், கை கால் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ லார்ஜ் பிரான்ச் ஆஃப் எ ட்ரீ, அதை தான் நம்ம லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய கைகள் அதானே. மித்தாலி துரைராஜ் வாஸ் செலக்டட் ஃபார் த இந்தியன் நேஷனல் டீம் அட் த ஏஜ் ஆஃப் 17. அவங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் 10. ரைட், ஓகே. ஸோ மை இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 2 உடைய ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இதில் பார்த்தோம். இதில் வந்து போயட்டிக் டிவைஸ் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சிமிலி, அதுக்கப்புறம் வந்து அல்லிட்ரேஷன், அனஃப்ரா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஒக்காபுலரியிலுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். அதே மாதிரி லிட்ரரி டிவைஸ்லையுமே போயட்டிக் டிவைசஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான், ரைட். அதே மாதிரி புக் பேக்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து போயட்டிக் டிவைஸும் கேட்குறாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் ஒரு 20 புக்கில் இருக்குன்னா இன்னும் ஒரு 10 எக்ஸ்ட்ராவாக இருந்து நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுங்க, ஏன்னா அதுலேருந்து மார்க் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசன்ஸ்லேருந்து ஒரு ப்ரோஸ்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸும் அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ மித்தாலி துரைராஜ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்ட் தான், பட் அதில் ஃபேக்ட் நிறையா இருக்கிறதுனாலையும் டர்ட்டிலையும் அதேமாதிரி சின்னதாக ஃபேக்ட் நிறையா இருக்கிறதுலையும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்கும்போது கொஞ்சம் கிளியராக படிச்சிங்க. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.